கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு, உன் கையில் ஒப்புக் கொடுப்பார். பாருங்க, இஸ்ரவேலருக்கு எதிராக, அதாவது தாவீதுக்கு எதிராக பெலிஸ்தர்கள் வர்றாங்க. இப்போ தாவீது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். தேவனிடத்துல கேட்கிறார், அவங்க எங்களுக்கு எதிராக வந்திருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு எதிராக போகலாமா, யுத்தம் செய்ய போகலாமா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லார், தைரியமா போங்க, நான் அவங்கள அவங்க கையில் ஒப்பு கொடுப்பேன். அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட சரண்டராக போகிறாங்க, உங்கள்கிட்ட தோல்வியை காண போகிறாங்க, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பெரிய போராட்டத்தின் நடுவில், எதிர்ப்பு நடுவில், சத்துருக்கள் எடுத்து யுத்தம் பண்ணுகிற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அது நம்மால நடக்கிற காரியம் அல்ல, தேவனே செய்கிறார். ஆண்டவர் நல்லவர். எப்பொழுதுமே நம்மை ஆண்டவர் உயர்ந்த உன்னதமான நிலையில் வைக்க விரும்புகிறவர். நாம் கர்த்தரோடு நடக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தரிடத்தில் நாம் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது, அவர் நம்மை விட்டு கொடுப்பதே இல்லை. சத்துருக்களை நம்முடைய பாதப்படிக்கு கீழே கொண்டு வருகிறார். அதான் நம்முடைய தேவன். சிறுவேளை நீங்கள் கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருக்கலாம், போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம், குடும்பத்தில் பயங்கரமான நெருக்கங்கள் இருக்கலாம், உறவு முறையார் கூட காரணம் இல்லாமல் நெருக்கி கொண்டிருக்கலாம், வேலை செய்கிற இடத்தில் காரணம் இல்லாமல் நெருக்கங்கள் இருக்கலாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற இடத்துல பயங்கரமான போராட்டங்கள் இருக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமா சத்துருக்களை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்க போறார், உங்க கையில கொடுக்க போறாரு, உங்களை கீழே கொண்டு வர போறாரு, உங்களை உயர்த்த போகிறார். நீங்க மேன்மையை பார்க்க போறீங்க, அதிசயங்களை பார்க்க போறீங்க. கலங்காதீங்க, ஆண்டவர் சொன்னதை செய்வார், நிச்சயமா செய்வார். பயப்படாதீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். தாவீதிடத்துல எதிரிகளாகிய பெலிஸ்தர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, இதோ இப்பொழுது அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். எதிர்ப்புகள் நடுவில், போராட்டங்கள் நடுவில், சத்துருக்களின் பயமுறுத்தல் நடுவில் உடைய பிள்ளை இருப்பாங்கன்னா, எதிர்ப்புகளை எல்லாம் உடைத்து போடுங்க, மாற்றி போடுங்க. நீங்க தாவீது கொடுத்த வாக்குத்தத்தின்படி உடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறீர். நன்றி. சத்துருக்களை இவங்க கையில் ஒப்பு கொடுக்கிறீர். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் வியாதியஸ்தர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். வியாதி நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. கொடிய அத்தனை நோய்களும், கேன்சர் விலகட்டும், பக்கவாதம் விலகட்டும், கிட்னி பாதிப்பு விலகட்டும், கண் பாதிப்பு விலகட்டும், காது கேட்கட்டும், சரீர அவயங்கள் செயல்படட்டும், சுகர், பிரஷர் எல்லாமே நார்மல் ஆகட்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் எழும்பி நடக்க ஆரம்பிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். மனநிலை குழம்பினவர்கள் விடுவிக்கப்படட்டும். எதிர்காலத்தை குறித்த பயம் விலகட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அனைவரும் இயேசுவின் நாமத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்படட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.